நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை இன்றைய தினத்தில் நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். இதில் உள்ளதான அநேக காரியங்கள் அம்மா சங்கீத பகுதியிலேயே சொல்லிட்டாங்க. ஏனென்றால் நம்ம எல்லாம் தேவன் காண்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் அநேக காரியங்களை சொன்னார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் அதில் ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே தெரிந்து கொள்வதில்லை. பார்க்குறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதே கிடையாது. ஒரு பேனா வாங்க போனாலும் பாருங்கள், அந்த பேனாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேனாவை பார்த்து அதில் நமக்கு எந்த பேனா பெரியமாக இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னா செலக்ட் பண்ணுகிறோம். அதேமாரி உலகத்துலேயும் பாருங்கள், கணவனை தேடும் பொழுது, அதே நேரத்தில் மனைவியை தேடும் பொழுது பார்க்குறதெல்லாம் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கட்டி வைத்துறதில்ல. அதே நேரத்தில் அவங்க அநேக காரியங்களை பார்த்து அவங்களோட இருதயத்துக்கு பிடித்தமானவர்களை மாத்திரம்தான் அவங்க என்னென்ன தெரிந்தெடுக்கிறாங்க. இப்படியாக உலகத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, மிலிட்ரியில் கூட பாருங்கள், மிலிட்ரியில் வேலைக்கு வருகிற எல்லாரையும் அவங்க அப்படியே எடுத்துறதில்ல. அவங்க அதுக்குன்னு பாருங்கள் அநேக சோதனைகள், அநேக டெஸ்ட்டு. அவன் உயரம் கரெக்டாக இருக்கா, அதே நேரத்தில் மார்பளவு கரெக்டாக இருக்கா, அதே நேரத்தில் அவனால் ஓட முடியுதா, அநேக காரியங்களை பார்த்து தான் அவங்க பார்த்திங்கன்னா தெரிந்தெடுக்கிறாங்க. இந்த உலக பிரகாரமானவர்கள் அநேக காரியங்களை பார்த்து தங்களுக்கென்று தேவையானவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, தேவன் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். படித்தவர்கள் இருக்கிறாங்க, பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் பார்த்திங்கன்னா அழகில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒன்றுக்கு உதவாத உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு நோக்கத்தை நீங்கள் என்றாவது அறிந்திருக்கிறீர்களா? உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களா? அதே நேரத்தில் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படிப்பட்டதான மெய்யான தேவனை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களா? உலகத்தில் எவ்வளோ பேர் நம்மளை காட்டிலும் கனவான்கள், ஐஸ்வர்யவான்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாத இப்படிப்பட்டதான இந்த ரட்சிப்பை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து தம்முடைய பிள்ளையாக்கி நம்மை வைத்திருக்கிறாரே. இதை என்றைக்காவது ஒரு நாளாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்திருக்கிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு சித்தமும் ஒரு திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றதான சித்தத்தையும் திட்டத்தையும் என்றைக்காவது நம்ம அறிந்திருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 14ஆம் வசனத்தில், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக, அந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்டதான அந்த நோக்கம் தெரியும். மகிமைக்காக, அதாவது தம்முடைய மகிமையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். இன்றைய நாட்களில் அநேகர் நினைக்கிறார்கள், தேவனுடைய மகிமையை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமையை காண முடியாது என்று அநேகர் பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அநேகருடைய நினைவுகள் எல்லாம் என்னென்னா, நாம் பரலோகத்தில்
தேவனை பார்க்கும் பொழுது தான் நாம் இப்படிப்பட்டதான மகிமையை நாம் அடைய முடியும் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அவர் தேவனுடைய அந்த மகிமையை உடையவராக அவர் காணப்பட்டது போல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அவருடைய மகிமையை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 2:14 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பது போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களும் அவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். போதும். அதாவது என்னென்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம எப்படி உடையவர்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் காணப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் தேவனுடைய மகிமையை அடைந்தவராக அவர் காணப்பட்டு கொண்டார். அந்த மகிமையை மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக காணப்படுகிறதான நமக்கு அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ரோமர் 8:32 பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்று நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு ஒப்பு கொடாமல் இருப்பது அருளாதிருப்பது எப்படி என்று அங்கு ஒரு கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில சொந்த குமாரனையே நமக்கென்று கொடுக்கும் பொழுது இந்த அவருடைய மகிமையை நமக்கு கொடாமல் இருப்பாரா? நிச்சயமாக அவர் தம்முடைய மகிமையை நமக்குள்ளாக விளங்க பண்ணுவதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. மோசை இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையினால் அவன் நிரப்பப்பட்டவனாக காணப்பட்டான். இஸ்ரேல் ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது சீனாய் வனாந்தரத்தில் வரும்பொழுதே அந்த சீனாய் மலையில் பாருங்கள் 40 நாள் இரவும் பகலும் அவன் தேவனோடு கூட இருந்தான். அந்த தேவனுடைய மகிமையை அவன் பெற்றவனாக காணப்பட்டான். அதே மகிமையை பாருங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு காத்து அவரோடு ஐக்கியமாகி அவரோடு காத்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றும் தேவன் தம்முடைய மகிமையினால் அவர்களை எல்லாம் நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்னென்னா காத்திருப்பது கிடையாது. அவன் பாருங்கள், மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுதே அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று அவனை குறித்து சொல்லப்பட்டது. யாத்திராகமம் 24:16 17 பாருங்கள். அதாவது என்னென்னா, மோசே மலையின் கொடுமுடியில் பாருங்கள் அந்த மகிமையின் காட்சியை இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் பார்க்குறாங்க. அந்த மகிமையின் காட்சியை அவரை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த மகிமைக்கு நேராக அவன் போய் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு வரும்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று 34 அதே யாத்திரையாகமம் 34 29 30 பார்த்திங்கன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவனுடைய முகத்தை பாருங்கள், அவன் முகம் பிரகாசிக்கப்பட்டது நிமித்தமாக அதை கண்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்ததோடு மட்டும் இல்லாமல் மோசே எங்களோடு பேச வேண்டாம், ஆரோன் எங்களோடு பேசட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மோசே தேவன் கொடுத்ததான அந்த கட்டளை கற்பனைகளை எல்லாம் அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அவன் பாருங்கள் முக்காடு போட்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மகிமையின் பிரகாசத்தை அவர்களால் பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அப்படிப்பட்டதான மகிமையினால் அவனை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட ஒன்றித்து தேவனோடு கூட ஒன்றாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான அந்த மகிமையை அந்த முகப்பிரகாசத்தை தேவன் நமக்கு தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அநேகரை கூட பாருங்கள், நம்ம என்னென்னா விசுவாசி என்று சொல்லக்கூட தேவையில்லை. சில இடங்களில் பாருங்கள், சிலர் நம்முடைய முகத்தை பார்த்துட்டே பாருங்கள், சிலர் கேட்பாங்க, நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களா, நீங்கள் என்ன இந்த இதை சேர்ந்தவர்களா என்று நம்முடைய முகப்பிரகாசத்தை பார்த்தே சிலர் கேட்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் என்றைக்காவது நாம் அப்படிப்பட்டதான தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான்
தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஒருவரை குறித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தேவானை குறித்து பாருங்கள். ஸ்தேவானுடைய முகம் பாருங்கள், அப்படிப்பட்டதான மகிமையினால் பிரகாசித்ததை அந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் பாருங்கள், வானம் திறந்திருக்கிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மகிமையையும் வலது பார்சத்தை இயேசுவான வீட்டிற்கதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறான். அவன் மரிக்கும் தருவாயில் பாருங்கள், அவனுக்காக வானம் திறந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட நிலைமையில் காணப்படுவதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்டதான மகிமையின் பிரகாசத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்மை காண்பர் பார்த்தீங்கன்னா தேவனை காணக்கூடியதான வகையில் நம்முடைய ஜீவியம் காணப்படும், நம்முடைய நடக்கைகள் காணப்படும், நம்முடைய பேச்சுகள் காணப்படும். அதே நேரத்தில் நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான தேவனுக்கு மகிமையை உண்டாக்கக்கூடியதான நிலைமையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உடையவர்களாக நம்ம காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நாம் எப்படிப்பட்ட மகிமையை கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கால வேளையை நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான மகிமையை தேவன் எல்லாருக்கும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் யோவானில் கூட சொல்கிறாரு, அதாவது என்னென்னா பிதாவை நோக்கி சொல்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல் நீர் எனக்கு தந்த இவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவருக்கு பிதாவானவர் கொடுத்ததான அதே மகிமையை குமாரன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான நமக்கும் பார்த்திங்கன்னா அதே மகிமையை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா மகிமையின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மகிமையின் தேவனுடைய அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் நமக்குள்ளாக ஒரு காத்திருக்கிறதான அனுபவம் நமக்குள்ளாக தேவை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஜெபாவி என்பதே கிடையாது. அதே நேரத்தில் தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்குவதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேவன் தெரிந்து கொண்டதான நோக்கம் நம்மில் எப்படி நிறைவேறாமலே போய்விடும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நோக்கம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் நாம் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதான தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்னென்னா காத்திருக்கிறதான அனுபவம் நமக்கு தேவை. அன்றைக்கு மோசே எப்படி 40 நாள் அவன் இரவும் பகலும் அந்த சீனாய் மலையில் அவன் காத்திருந்தானோ, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவன் காத்திருந்தான். ஒருவேளை நம்மளால் அப்படி முடியாத விட்டாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு உள்ளதான உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனோடு அன்றைக்கு மோசே பாருங்கள், தேவனும் மோசையும் ஒன்றாக காணப்பட்டாங்க, ஒரே ஐக்கியம் உடையவர்களாக காணப்பட்டாங்க. அதேமாரி பிதாவும் குமாரனும் பார்த்திங்கன்னா ஒரே ஐக்கியம் உடையவர்களாக காணப்பட்டாங்க. அது நிமித்தமாக அந்த மகிமையை தேவன் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு. அதனால தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் என்று அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு அந்த மகிமையின் பிரகாசத்தை உடையவர்களாக நம்முடைய ஜீவியத்தில் நாம் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள. முதலாவதாக தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுப்பதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன்.
அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறதான நமக்கும் பார்த்திங்கன்னா தேவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய திருவுளம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் அவனை பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்தெடுத்த பொழுது பார்த்திங்கன்னா அவன் உடனே பார்த்திங்கன்னா, அதாவது அவன் நிருபத்தை வாங்கிட்டு தமஸ்குக்கு போகும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவினால் அவன் பிடிக்கப்படுகிறான். அங்கே என்னென்னா அவன் சடுதியில் ஒரு மின்னல் மாதிரி உண்டானோன்னா அவன் அந்த வெளிச்சத்தை காண முடியாதபடி கீழே விழுந்தோடனே அவன் உடனே கேட்குறான், தேவனே நீர் யார் என்று. அதை வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் தான். ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் அவனை பாருங்கள், அவனை எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்காக அவன் நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் தேவன் தேவன் அவனை அப்போ தெரிந்து கொள்கிறார். அவனை அந்த சடுதியில் ஒரு ஒளியை உண்டாக்கி, சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கும் பொழுதே அவன் கேட்குறான், நீர் யார் என்று கேட்கும்போதே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவன் சொன்ன உடனேயே பார்த்திங்கன்னா அவன் உடனே அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்தாப்புல அந்த 6ஆவது வசனத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று உடனே பார்த்திங்கன்னா அவன் தேவனிடத்தில் கேட்குறான். ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்டீர், என்னை நீர் பிடித்து விட்டீர், அதனால் நான் என்ன செய்ய எனக்கு சித்தமாக இருக்கிறீர் என்று உடனே பார்த்திங்கன்னா அவன் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அந்த கீழே உள்ள வசனத்தில் பார்த்திங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது என்னுடைய சித்தத்தை அறிந்து அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று 12ஆம் வசனமோ 13ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் 16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவன் பாருங்க, சவுலுக்கு நல்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நன்றாக தெரியும். சவுலை பார்த்திங்கன்னா தேவன் பவுலாக மாற்றினார். அவனுக்கு நன்றாக தெரியும், நான் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடுவதற்காக தேவன் என்னென்னா அவருடைய சித்தம் அதுதான் என்பதை அவன் நன்றாக அறிந்தது நிமித்தமாக, அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக காணப்பட்டது நிமித்தமாக அந்த சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடைசி வரை பார்த்திங்கன்னா அவன் நின்றான். அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு, ஊழியத்தில் வந்துச்சு, சொந்த ஜனங்களால் வந்துச்சு. லீஸ்திராவில் பாருங்கள் அவன் ஊழியம் செய்யும் பொழுது அவனை கல்லெறிந்து அவரால் தான் அவன் மரித்து விட்டான் என்று அவனை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அவன் அங்கேருந்து எழுந்து மறுபடியுமாக அதே லீஸ்திராவுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா தைரியமாக போகிறான். காரணம் என்னென்றா, நான் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்காக என்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை அவன் அறிந்தது நிமித்தமாக அவன் தன்னுடைய உயிரை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. அவன் அந்த பாடுகளுக்கு அந்த உபத்திரவங்களுக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். ஒரு இடத்துல அவன் ஊழியம் செய்யும் பொழுது கூட சொல்கிறாங்க, நீர் அவனுடைய கச்சையை எடுத்து கையில் கட்டிக்கிட்டு நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம், இந்த கச்சையை உடையவனே அங்கு உள்ளதான யூதர்கள் கையில் கட்டி அவனை வேதனைக்கு உட்படுத்துவார்கள், அதனால் போக வேண்டாம் என்று சொல்லி பவுலினுடைய கழுத்தை கட்டி பிடித்து கூட பார்த்திங்கன்னா அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நீங்கள் எனக்கு எதிராக வேண்டாம், நான் போகிறேன் என்று சொல்லி அவன் பாருங்கள் தன்னை முழுமையுமாக அந்த தேவனுடைய சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக
அவன் பார்த்திங்கன்னா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவன் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் நின்றான். காரணம் என்னடா, தேவனுடைய சித்தத்தை அவன் அறிந்து கொண்டது நிமித்தமாக தான் அவனால் கடைசி வரை பார்த்திங்கன்னா நிற்க முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரலாம், என்ன போராட்டம் வரலாம், எப்படிப்பட்டதான நெருக்கம் வரலாம், எப்படிப்பட்டதான சூழ்நிலை வரலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசி வரை நம்மையும் தேவனையும் பார்த்திங்கன்னா ஒன்றாக பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் இதுதான் என்பதை நம்ம அறிந்திருக்கும் பொழுதே, அந்த சித்தத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் பொழுதே தேவன் பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்மை கைவிடவே மாட்டார். அவர் முடிவு புரிந்து நம்மை நடத்துகிற தேவன். ஆனால் ஒரு சில பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்துச்சுன்னா அந்த சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கு ஏற்றதான பலனை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 4:34 பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். பிதாவினுடைய சித்தம் என்ன? பிதாவினுடைய சித்தம் என்னென்னா, பிதாவினுடைய சித்தம் குமாரன் என்னென்னா, குமாரனை அநேகரை மகிமைக்குட்படுத்துவதற்காக தங்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துவது தான் பிதாவினுடைய சித்தம். எபிரேயர் 2:10 நினைக்கிறேன். பாருங்கள், அதனால் வேண்டி பாருங்கள், ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால பூரணப்படுத்துவது தான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பின் அதிபதி ஆகிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பாருங்கள் எவ்வளோ உபத்திரத்தின் வழியாக போனார். அவர் பிறந்ததுலேருந்தே பாருங்கள் அவரை அழிக்க வகை தேடினார்கள். எவ்வளோ உபத்திரம், போராட்டம், சொந்த ஜனங்களால், அதே நேரத்தில் யூதர்களால், மற்றும் பார்த்திங்கன்னா தான் சிநேகித்தவர்களால், இன்னும் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா அவர் எல்லா பாதையின் வழியாக உபத்திரத்தின் வழியாக தான் கடந்து போனார். ஆனால் அந்த உபத்திரத்தினால பூரணப்படுத்துவது தான், ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துவது தான் பிதாவினுடைய சித்தம் என்பதை அவர் அறிந்திருந்தது நிமித்தமாக எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் வழி விலகியே போகவில்லை. அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட பாருங்கள், அவர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று அவர் பார்த்திங்கன்னா முழுமையுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே நன்றாக தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று அவர் ஜெபிக்காமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆகலை, என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் அப்படி நீக்க வேண்டும் என்று இருந்தால் நீர் நீக்கும், இல்லாட்ட நான் அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் முழுமையுமாக பார்த்திங்கன்னா தன்னையே ஒப்பு கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய சித்தம் என்ன என்பதை இன்றைய தினத்தில் நீங்கள் அறிந்தவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டதான சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்ம வழி விலகி போக மாட்டோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 7:21 பாருங்கள், ஒரு கூட்டத்தாரை பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று அங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து தேவன் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், அநேக தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அதை நிறைவேற்றும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். சங்கீத பகுதியில் கூட பாருங்கள், தாவீதை குறித்து அம்மா நன்றாக சொன்னாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக விழுகைகள் இருந்துச்சு, அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா அவனிடத்தில் காணப்படாதக்கூடிய காரியங்கள் காணப்பட்டுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா தாவீது அவ்வப்பொழுது தேவனிடத்தில் பார்த்திங்கன்னா ஒப்புரவாகி தேவனோடு ஐக்கியமாகி எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவனையை இறுக பிடித்து கொண்டது நிமித்தமாக தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13:22 பாருங்கள், அவர் அங்கே அவனை குறித்து அவர் சாட்சி கொடுக்குறாரு. பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின்
என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து அவர் சாட்சியும் கொடுத்தார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை ஆவிக்குரியதான வாழ்க்கையில் ஜீவிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கம் வரலாம், உபத்திரம் வரலாம், போராட்டம் வரலாம். இதை பார்த்து நம்ம என்னென்னா வழி விலகி போய்விடாதபடி அது தேவனுடைய ஒரு சித்தமானால் அந்த சித்தத்துக்கு நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் நம்மளை தேவன் பார்த்திங்கன்னா அழிந்து போவதற்காக தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். தேவன் எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதை வழியாக கடந்து போனாலும் அவர் கைவிடாத தேவன். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட வருவார். ஆனால் அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா அவர் நம்மை ஜெயமாக தான் வழி நடத்துவாரே ஒழிய எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போக மாட்டோம். அதற்காக வேண்டி நம்ம உலகப்பிராரமான அநேக காரியங்களை பார்த்து கொண்டு தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நம்ம வழி விலகி போய்விடக்கூடாது. ஆகாரை குறித்து கூட பார்க்கலாம். ஆகார் கூட பாருங்கள், இந்த தினத்தில் அந்த ஒர்ஷிப்பில் வந்துச்சு. ஆகார் பாருங்கள், ஆகாரை இந்த தேவனாகிய கர்த்தர் தான் பாருங்கள் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, சாராள் சொல்கிறா அவனை என்ன வீட்டை விட்டு அனுப்பி விடலாமான்னு சொன்னோன்னே சரி அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு ஆகாரை பாருங்கள், ஆகார் ஒன்றும் இல்லாமல் அவள் பேசப்பா வனாந்தரத்தில் வரா, பிள்ளை சாவுறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் விட்டு அவளால் பார்த்திங்கன்னா அழ முடியாத அளவுக்கு அவள் பாருங்கள் போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். என்னடா பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் ஆகாரை அப்படிப்பட்டதான ஒரு வனாந்தரமான பாதை வழியாக வழி நடத்துவது தேவனுடைய சித்தம். அந்த வனாந்தரமான பாதை வழியாக வழி நடத்துவது என்னென்னா அவளை அழிப்பதற்காக அல்ல, அவளுடைய பிள்ளையை அழிப்பதற்காக அல்ல, அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவதற்காக தேவன் அங்கிருந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொண்டு வருவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்துக்கு பாருங்கள் ஆகார் முழுமையாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்று வரை பாருங்கள் ஆகாருடைய சந்ததி அழிந்து போய்விட்டதா? இன்று வரை ஆகாருடைய சந்ததி நிலைத்து நிற்கிறது. ஆகாருக்காக ஒரு துறவையை உண்டு பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை ஆகாரை போல நீ அநேக நெருக்கத்தின் பாதை வழியாக அநேகரால் எப்படி ஆகார் ஆபிரகாமால் கைவிடப்பட்டதான ஒரு நிலைமையில் காணப்பட்டானோ அதேமாரி உன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டவரை பின்பற்றினது நிமித்தமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நிமித்தமாக தேவனுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் காணப்படுவது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கத்தின் வழியாக போகலாம், அநேக உபத்திரவத்தின் வழியாக போகலாம், அநேக போராட்டத்தின் வழியாக போகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய சித்தத்தின் வழியாக சித்தம் என்பதை அறிந்து நீ அதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அதன் வழியாக நீ போவாயானால் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்திங்கன்னா கழிப்பாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தண்ணீர் பலன் இல்லாத அளவுக்கு அவன் அழுகக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் பாருங்கள் இதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்காக வேண்டி தேவனிடத்தில் முறுமுறுக்கலை, தேவனை விட்டு வழி விலகவில்லை. அதே நேரத்தில் பாருங்கள் உலக பிராரமான தன்னுடைய எண்ணத்தின்படி அவன் செயல்படவில்லை. நம்ம தான் ஒரு யுத்த வீரனே, நம்ம உடனே நம்ம செயல்பட்டு விடலாம் என்று சொல்லி அவன் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வதற்காக அவன் உடனே செயல்படவே இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் அந்த தண்டை கொண்டு வர சொல்லி தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிறான். ஆண்டவரே உம்முடைய சித்தம் அதை தொடர்வது உம்முடைய சித்தமானால் நான் போகிறேன், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று அவன் கேட்கும் பொழுது நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு தான் பாருங்க தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள்? அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்பாங்க, ஒரு சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். மற்ற காரியத்தில் முக்கியமான காரியத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை நன்றாக தெரிந்தும் அதில் பார்த்திங்கன்னா தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அநேக நஷ்டங்களை அவர்கள் அறிவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியே இருக்காது. தாவீதை ஒரு முறை யுத்தத்துக்கு பாருங்கள் நேராக போ என்று சொல்கிறார். ஒரு முறை பார்த்திங்கன்னா நீ என்னென்னா அந்த முசுக்கட்டை செடிக்கு பின்பாக நீ ஒளிந்துகொள், அந்த பெலிஸ்தியர் வரும்பொழுது முசுக்கட்டை செடியின் இரைச்சலை கேட்கும் பொழுது நீ எழுந்து நீ யுத்தத்துக்கு போன்றாரு. அதேமாரி பற்றி நான் போய் அவன் ஜெயம் எடுத்தான். மோசையினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ஒரு முறை கண்மலையை பார்த்து பார்த்திங்கன்னா பேசு என்று சொல்கிறாரு, ஆனால் பேசுகிறான், தண்ணீர் வந்தது. அதே நேரத்தில் ஒரு முறை அடி என்று சொல்லும் பொழுது அவன்
பேசு என்று சொல்லும் பொழுது அவன் என்னென்னா அடித்து விடுகிறான். ஃபஸ்ட்டு என்னென்னா அடிக்க சொல்கிறாரு, தண்ணி வருது. இரண்டாவதாக பேசு என்று சொல்கிறாரு, ஆனால் அவன் என்னென்னா அந்த இடத்துல அடித்து விடுகிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய சித்தம் அதுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவன் செயல்பட்டது நிமித்தமாக அவனும் பார்த்திங்கன்னா கானானை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவனுடைய சித்தம் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அதில் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் ஜெயமாக அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர் 22:14 தான் நீதிபரரை அறியவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட. திருவாய் மொழி என்று சொல்லும் பொழுது என்னென்னா தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் உண்டாக்கப்பட்டதான நம்ம ஒவ்வொரு அனுதினம் ஜீவியத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் பாருங்கள், அவர் சங்கீதத்தில் வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு வசனம் இருக்கு. நம்ம என்னைக்காச்சும் அதிகாலை வேளையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீர் எனக்கு போதித்து வழி நடத்தும், நான் நடக்க வேண்டிய வழியெல்லாம் எனக்கு காட்டும் என்று எனக்கு நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும் என்று நம்ம என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம கேட்கும் பொழுது தேவனுடைய சத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வெளிப்படும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய அநேகர் நினைக்கலாம், நமக்கெல்லாம் எங்கே தேவன் நம்மளோட எங்கே பேச போகிறார், நம்மளோடலாம் தேவன் பேசுவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய பிள்ளைகளோடு முகமுகமாக அவர் பேசுகிற தேவன். மோசையோடு பார்த்திங்கன்னா யாத்திரை 33:11 நினைக்கிறேன். அவன் பாருங்கள், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு சிநேகிதன் எப்படி அதாவது உற்ற தோழன் எப்படி நம்மளோடு பேசி கொண்டிருப்பானோ அதே மாதிரி தேவன் பார்த்திங்கன்னா மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோடு தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அது நமக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக காணப்படும். அதே நேரத்தில் தேவன் நம்மளோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படும் பொழுது தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், ஆபத்துகள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணீரின் பாதை வழியாக கடந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு முழுமையுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் வராது. ஒருவேளை நம்ம மனித ரீதியில் நம்ம சிந்தித்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்தால் நமக்கு கஷ்டம் வரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு தெரியும் அதில் கஷ்டம் வராது, அது அந்த காரியம் நன்மையாக முடியும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்ம என்னென்னா அந்த வார்த்தைக்கு நம்ம அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிவது கிடையாது. நம்முடைய மனசும் மாமிசமும் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம் ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் தான் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று நம்ம கீழ்ப்படிவதே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோடு தேவன் பேசினார், சாமுவேலோடு தேவன் பேசினார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் பேசினார். புதிய ஏற்பாட்டிலேயே பாருங்கள், கைதியாக அனுப்பப்பட்டதான பத்மு தீவில் அனுப்பப்பட்டதான அப்போஸ்தலனாகிய யோவானோடு தேவன் பேசினார். யோவானோடு என்ன காரியத்தை பேசினார்? அதாவது இருந்தவைகள், இருக்கிறவைகள், அதே நேரத்தில் இனி சம்பவிக்க போகிறதான பரலோகத்தின் காரியங்களையே முற்றிலுமாக பார்த்திங்கன்னா அவனுக்கு அப்படியே வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தலை பாருங்கள், அவன் அப்படியே பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே அவன் கொடுத்துருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போதைக்கு எப்படி நடக்குது, இனி சம்பவிப்பது எப்படி இருக்கும் என்பதை குறித்தெல்லாம்
வெளிப்பாட்டை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் என்னோடு பேச வேண்டும் என்பதை நினைக்காம தேவன் என்னை குறித்து மற்றவர்களிடத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா அந்த குறி கேட்பது போல தான் நம்ம மற்றவர்களை நாடி தேடி ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டால், நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா தேவன் உன்னோடு கூட பேசுவார். எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார். இன்னும் பார்த்திங்கன்னா மற்றவருடைய செய்தியின் மூலமாக தேவன் உங்களுக்கு சில காரியங்களை கொண்டு பேசுவார். இதையெல்லாம் நம்ம விட்டு நம்ம என்னென்னா யாரையோ ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம தேடிக்கொண்டு நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, அதுக்கு அவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்போம், இந்த பிரச்சனைக்கு நம்ம அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம், இந்த பிரச்சனைக்கு நம்ம இவரிடத்தில் ஆலோசனை கேட்போம் என்று அவர் என்னென்னா நம்முடைய காரியங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் கொடுக்குறதான ஆலோசனையில் பார்த்திங்கன்னா பாதி பெர்சன்ட்டு வேணால் பாதி பெர்சன்ட் எப்படியும் சுயத்தில் இருக்கும், வேணால் கொஞ்சம் வேணால் என்னென்னா தேவனுடைய ஆலோசனையாக இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வேதனையை உண்டாக்கும் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் பேசினார், பேதுருவோடு பார்த்திங்கன்னா தேவன் பேசினார், எல்லாரோடையும் பார்த்திங்கன்னா முகமுகமாக பார்த்திங்கன்னா தேவன் பேசுகிறவராக இருந்தா. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்கிறான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று. நம்முடைய தேவன் கேட்கிற தேவன், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோடு பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற தேவன். நம்மோடு அவர் பேசுவதற்காக தான் பார்த்திங்கன்னா மனிதனை அவர் உண்டாக்கினார். நம்ம நினைக்கிறோம் எதற்காக தேவன் நம்மளோடு பேச வேண்டும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆதி மனிதனாகிய ஆதாமை தேவன் உண்டாக்கினதே அவனோடு சம்பாஷிப்பதற்காக, அவனோடு உலாவுவதற்காக தான். அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் அவனை வைத்துவிட்டு அவனோடு பார்த்திங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவனோடு சம்பாஷிப்பதற்காக, பேசுவதற்காக, அந்த தோட்டத்தில் அவனோடு சேர்ந்து உலாவுவதற்காக அவர் பரலோகத்தை விட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். என்றைக்கு அந்த ஆதாம் பாவம் செய்தானோ, என்றைக்கு அந்த ஆதாம் பாவம் செய்தானோ அன்றிலிருந்து பார்த்திங்கன்னா அவனோடு உருவாடுகிறதான காரியம் அங்கு நின்று போய்விட்டது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். தேவன் என்னோடு ஏன் பேசவில்லை என்று அநேக நேரங்களில் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாவமான வாழ்க்கையோடு நம்ம காணப்பட்டால் என்ன தான் நம்ம தனித்து ஜெபம் பண்ணாலும் நம்ம அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்ணாமல் இருந்தால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்மளோட எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா இடைப்பட முடியாது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்பதை ஏசாயா நிருபக்காரன் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் போகும்பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு தேவன் அறிக்கையிட்ட பிற்பாடு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை எல்லாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மளோடு பேசி இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா அவருடைய ஆடுகளாக காணப்படும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதை தான் பார்த்திங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், வாசலை காக்கிறவன் ஆடு வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான்னு சொன்னான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு பார்த்திங்கன்னா செவி கொடுக்கிறது. நம்ம அவருடைய ஆடுகளாக நம்ம காணப்படும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறதாக இருப்போம். நம்ம அவருடைய ஆடுகளாக காணப்படாத பொழுது நம்ம என்னென்னா அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்பது கிடையாது. அதனால தான் என்னென்னா பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நன்மையை புசிப்பீர்கள், மாற்றம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று
ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவன் நம்மோடு பேசும் பொழுது அதற்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்ம என்னென்னா நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட நிலைமை உடையவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜீவிக்கும் பொழுது பிலாத்து இடத்துல சொன்னார், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தம் கேட்கிறான் என்று. யோவான் 18:37 பாருங்கள், பிலாத்து சொல்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும்பொழுது, நான் யூதருடைய ராஜா தான், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தம் கேட்கிறான் என்று அந்த இடத்துல சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருந்தால், சத்தியவானாக காணப்படும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் பார்த்திங்கன்னா முற்பிதாக்கள் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவன் அநேக நேரம் பேசினார். ஆனால் அவங்க என்னென்னா அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா செவி கொடுக்காமல் போனார்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, முற்பிதாக்கள் இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் பேசும் பொழுது அவங்க என்னென்னா செவி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சிறையிருப்புக்கு நேராக போயிருக்க முடியாது. அநேக நேரங்களில் தேவன் அவர்களோடு இடைப்பட்டு பேசினார். ஆனால் அவங்க செவி கொடுக்கலை. அது நிமித்தமாக சிறையிருப்புக்கு நேராக அவர்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதை தான் பார்த்திங்கன்னா எரேமியாவில் சொல்கிறாரு. எரேமியா 11:7 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை கேளுங்க, என் சத்தத்தை கேளுங்கள் என்று நான் சொன்னேன், நீங்கள் கேட்க மாட்டேன். நீங்கள் நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் திட சாட்சியாக என் சத்தத்தை கேளுங்கள் என்று சொன்னேன். ஏற்கனவே சாட்சி வழங்கத்தக்க விதமாக எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் பாருங்க. அதாவது 11:7 அவர் என்னென்னா என்னுடைய சத்தத்தை கேளுங்கள்னு சொல்கிறாரு. அவங்க என்னென்னா கேட்கவே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் எரேமியா அதே 22:21 பாருங்கள், நீ சுகமாக வாழ்ந்திருக்கும் பொழுது நான் உன்னோடலாம் பேசினேன், அப்போல்லாம் என்னுடைய வார்த்தையெல்லாம் உனக்கு கொடுத்தேன், நீ அதை என்னென்னா கேட்கலன்றாரு. அந்த 22 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், கேளேன் என்றாய். பாருங்கள், சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போவதே உன்னுடைய வழக்கமாக இருக்கிறது என்பதை தேவன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, என்னுடைய வார்த்தையை கேளுங்க, என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடங்குங்க, நடந்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா நல்லா சேமமாக இருப்பீங்க, நல்லா செழிப்பாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க என்னென்னா சிறு வயது முதற்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்காமலே இருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சிறு வயது என்று சொல்லும் பொழுது நம்ம அப்போல்லாம் ஆண்டவரை அறியாத வயது என்று. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என்னென்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களா? அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நீ தேவனுடைய வார்த்தையை கேட்குறியா என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் என்னென்னா தேவனுடைய வார்த்தையை கேட்காதது நிமித்தமாக அவர்களை பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவிடத்தில் அவர்களை விற்று போட்டார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியலைன்னா நாம் ஒருவேளை தேவனுக்காக அநேக நற்கிரியைகளை செய்திருக்கலாம், தேவனுக்காக ஒருவேளை காணிக்கை அதிகமாக கொடுத்துருக்கலாம், தசம பாகம் செலுத்தியிருக்கலாம், இன்னும் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அதை தேவன் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் என்னுடைய வார்த்தையை நீ கேட்டியா, கீழ்ப்படிந்தியா என்பதை தான், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தாயா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. மோசையோட வாழ்க்கையிலேயே பாருங்கள், அவன் அந்த கட்டளையை மீறினது நிமித்தமாக அவனை பாருங்கள், நீ காணானே சுதந்திரிக்க முடியாதுன்னு மோசையை கொண்டு முகமுகமாக பேசினார். மோசைக்கு அவருடைய அதாவது உண்மை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். அவருடைய நீ என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவருடைய பின்பக்கத்தை பார்த்திங்கன்னா மோசை பார்த்தான். ஆனால் இவ்வளவோ கண்டிருந்த மோசைக்கு பாருங்கள், கடைசி வரை அவர் பார்த்திங்கன்னா சான்ஸு கொடுக்கவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையை இந்த வசனத்துலேயும் பாருங்களேன், அந்த 24 பார்த்திங்கன்னா தெரியும். அதில் 24 பாருங்கள், 22 எரேமியா 24
பாருங்கள், அங்கே ஒருத்தனை கேனியா என்பவனை குறித்து அங்கே சொல்கிறாரு. யோயாக்கின் குமாரனான கேனியா, கோனியா கோனியா என் வலது கையின் முத்திர மோதிரமாக இருந்தாலும் அதுலேருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன். பாருங்கள், அதாவது நீ என்னுடைய வலது கை முத்திர மோதிரமாக கூட நீ காணப்படலாம், அப்படிப்பட்ட நிலைமையில் நான் உன்னை வைத்திருக்கலாம். ஆனாலும் நீ என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக நான் என்னென்னா மோதிரத்தை கலற்றி போடுவேன் என்றில்ல, கலற்றி எரிந்து போடுவேன். திரும்ப நீ அதாவது உன்னை நான் திரும்ப எடுக்கவே மாட்டேன்ற மாதிரி தான். எரிந்து போட்டோன்னா நம்ம எதையாச்சும் எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். அவர் அப்படி சொல்கிறாரு, உன்னை என்னுடைய முத்திர மோதிரத்தில் கலட்டிடுவேன்னு இல்லை, கலட்டி எரிந்து போடுவேன் என்று பார்த்திங்கன்னா அவனை குறித்து சொல்கிறாரு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தையை கேட்பது மட்டும் அல்லவ, அதன்படி செயல்படுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த யூதா கோத்திரத்தை பாருங்கள் எப்படிப்பட்டவர்களாக வைத்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதாவது பாருங்கள், லீபனோனில் வாசமாக இருக்கிற 23 வசனம். லீபனோனில் வாசமாக இருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகளுக்கும் ஒத்த வாதை உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் போயிடுவ. என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதது நிமித்தமாக நான் சிறையிருப்புக்கு அனுப்பும் பொழுது நீ இப்போ ஒருவேளை செல்வமாக இருக்கலாம். லீபனோனில் என்னென்னா வீடு கட்டி கொண்டு லீபனோனில் வாசமாக இருந்து கேதுரு மரங்களை கூடு கட்டி கொண்டு, கூடு என்று சொல்லும்போது வீட்டு கட்டி, அதாவது கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்ட வீட்டில் நீ என்னென்னா நல்லா வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீ என்னுடைய வார்த்தையை நீ கை கொள்ளாமல் இருந்தாய், ஆனால் உன்னுடைய நிலைமை பார்த்திங்கன்னா மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் உன்னுடைய நிலைமை மாறி போய்விடும் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது என்னென்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம என்னென்னா இன்னும் தேவனோடு நெருங்கணும். நான் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களிலே பார்த்திங்கன்னா அவரை விட்டு விலகி விடுகிறார்கள். அது நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ளதான வித்தியாசம் அதுதான். தாவீது பார்த்திங்கன்னா வர தேவனோடு நெருங்கிட்டு இருந்தான். அதாவது தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் வந்தது. தாவீது வர வெறுத்தி அடைந்தான், சவுலோ வர பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டு. காரணம் என்னென்னா, தாவீது ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நான் எம்மாத்திரம்னு இன்னும் நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம தாழ்த்த நம்ம என்னென்னா ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி கொண்டே நம்ம போவோம். அதே நேரத்தில் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாமல் நமக்கு ஏதோ சில ஆசீர்வாதங்கள்லாம் கிடைத்தோன்னா இதுவே இல்லை, அதிலே திருப்தி அடைந்து நம்ம தேவனுக்கு முன்பாகவே மேட்டிமையாக நம்ம நடப்போமே, ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா நம்மை கீழே தள்ளிடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளை அதை தான் அநேகரை அறிந்து கொள்வதே கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லலாம், நான் என்னென்னா தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறேன். ஒருவேளை நம்மளாம் நினைக்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் என்னென்னா ராஜாவினுடைய மகளாக இருக்கிறேன், நான் என்னென்னா ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறேன், நான் அப்படியா இருக்கிறேன் இப்படியா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா நான் என்னென்னா நீ என்னுடைய கரத்தில் முத்திர மோதிரமாக இருந்தாலும் நான் உன்னை கலட்டி எரிந்து போடுவேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய பார்வன் செய்ததான ஒரு காரியம் என்னென்னா, அவன் பாருங்கள் தன்னை மேன்மையாக நினைத்து கொண்டு பார்வன் தன்னுடைய ஆணவத்தினால் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவன் அழிக்கப்பட்டான் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். பார்வன் பாருங்கள் அந்த யாத்திரையாம 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அவன் பாருங்கள் என்னுடைய ஜனங்களை ஆராதிப்பதற்காக போவிடு என்று சொல்லும் பொழுது உன்னுடைய தேவன் யார் இன்னும் சொல்லி அவன் பார்த்திங்கன்னா ஏளனமாக கேட்குறான். அவர் சொல்கிறதுக்கு நான் என்னென்ன கேட்கணுமா, அந்த வார்த்தையை நான் கேட்கணுமா, நான் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிடணுமான்னு. ஆனாலும் பாருங்கள் அந்த பார்வோனுக்கு அநேக சான்ஸ்கள் கொடுத்தாரு, 11 விதமான அற்புதங்களை செய்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன்
10 விதமான அற்புதங்களை கண்டு அவன் இருதயத்தை கடினப்படுத்தி தன்னுடைய ஆணவத்தை நிமித்தமாக அவன் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தமாக அவன் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அழிக்கப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்காக. இந்த கால வேளையில் நம்ம தேவனுடைய சமுத்திரம் நம்ம தாழ்த்துவோம். நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? இந்த அப்படி கீழ்ப்படிந்திருப்போமே ஆனால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக தான், அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக தான். இன்றைக்கு ஏன் உங்களால் அநேக நேரங்களில் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை? உங்களை குறித்து ஏன் மற்றவர்களிடத்தை நீங்கள் போய் கேட்க வேண்டும்? உங்களுக்குள்ளாக காணப்படுகிறதான பாவத்தின் நிமித்தமாக தேவன் உங்களோடு பேசுவது கிடையாது. நீங்களும் பார்த்திங்கன்னா தேவனோடு பேசுவது கிடையாது. அந்த பாவம் தான் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு உங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக பிரிவினை உண்டாக்குறது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம தேவனுடைய கருத்தில் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு நீங்கள் ஒருவேளை அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தின் முத்திரமதமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்மை அவர் கலட்டி எறிந்து போடுவேன் என்று சொல்கிறார். அது பாருங்கள் எவ்வளோ பரிதாபமான ஒரு வார்த்தை. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் பாருங்கள் அவரையே நம்ம மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் நம்ம கொடுக்காமல் பார்த்திங்கன்னா போய் விடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். நீங்களும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்படுவீங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நானே சிவன் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நானே சிவன் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.